முதலமைச்சர் விஜய் 3 நாட்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலமா டெல்லி செல்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முதலமைச்சரினுடைய இந்த டெல்லி பயணம் தொடர்பான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக கடந்த வாரத்தில் டெல்லி சென்று பிரதமர் உள்ளிட்ட மத்திய அரசுடைய அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாடு தேவையான கோரிக்கைகளை முன்பாக அளித்து திரும்பிய தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை மீண்டும் டெல்லி பயணம் செல்கிறார். மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம் நாளை மறுநாள் டெல்லியில நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாளையே காலை 10 மணி அளவுல தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். நாளை டெல்லி செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சரியாக 1 மணிக்கு டெல்லி சென்றடைகிறார். அதற்கு பிறகாக மாலையில காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை டெல்லியில சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முன்பாக மத்திய அமைச்சர்கள் சிலரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கூட்டங்களையும் முடித்து சந்திப்புகளையும் முடித்து 12ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்புகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இதற்காக நாளை காலை 10 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். பதவியேற்றதற்கு பிறகாக 2வது முறையாக டெல்லி செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களுக்கான நிதிகளை அதே போல திட்டங்களுக்கான நிதிகளை பெறுவதற்கு வருடந்தோறும் நிதி ஆயோக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நிதி ஆயோக் கூட்டங்கள்ல மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில புதிய அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்காக நாளை டெல்லி புறப்படுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.